ஓகே. நம்ம டெலகிராம் குரூப்பை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் இந்த அப்ளிகேஷனோட ஏபிகேவ ஆல்ரெடி நான் டெலகிராம் குரூப்பில் போட்டிருக்கேன். இது வந்து முழுக்க முழுக்க ஃப்ரீ. ஓகேங்களா? இது வந்து சொந்தமாக நானாக ஓனாக கிரியேட் பண்ண ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன். இது 100% அப்ளிகேஷன் சொல்ல முடியாது. இது வந்து ஒரு வெப் வியூ அப்ளிகேஷன். சரிங்களா? நம்ம வந்து ஒரு வெப்சைட் வச்சுருக்கோம். அந்த வெப்சைட்டை அப்படியே ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனாக கன்வெர்ட் பண்ணுறது. ஓகேங்களா? இது ரெகுலராக ஒரு வெப்சைட்டுக்கெல்லாம் போனீங்கன்னாக்க நிறைய இருக்கும். நம்ம நார்மலாக ஒரு வெப்சைட் யூஆர்எல், ஓகேங்களா? நம்மளோட வெப்சைட் அந்த பேர் இருக்கு இல்லையா, அந்த யூஆர்எல் ப்ளஸ் நம்ம ஐகான் இதை மட்டும் கொடுத்தாலே ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனாக அதுவே கன்வெர்ட் பண்ணி தரும். ஓகேங்களா? அந்த மாதிரி நிறைய வெப்சைட் இருக்குது. ஆனால் அதில் வந்து சார்ஜஸ் பண்ணுவாங்க. மாதம் மாதம் இவ்வளோ, அப்படி இல்லைன்னா ஒன் டைம் பேமெண்ட்டாக ஒரு $100 இல்லை $200 இந்த மாதிரி கொடுங்க அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? அது மூலமாக பண்ணுறதும் ஓகே, பெட்டர் தான். பட் அது வந்து நான் காசு ஸ்பெண்ட் பண்ண ரெடியாக இல்லை, நான் ஃப்ரீயாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு சில ட்ரிக்ஸ் இருக்குது. ட்ரிக்ஸ் இல்லை, இது ஓப்பனாகவே இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி உங்களால் பண்ணிக்க முடியும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி வந்து இந்த கால்குலேட்டரில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இதை பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு வேளை இது யூஸ் ஆச்சுன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணுறதுக்கு வந்து நம்மளோட மெயினாக நம்ம வெப்சைட்டுக்கு போங்க, tsrcnc.com. ஓகேங்களா? இங்கே போனீங்கன்னாக்க மெயின்லேயே நம்ம கொடுத்துருப்போம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கூகுள் ப்ளே ஸ்டோரில் ரெகுலர் சிஎன்சி நம்ம ஆப் இருக்கு இல்லையா படிக்கிறதுக்கு, அந்த ஆப்பும் லான்ச் பண்ணிட்டோம். பீட்டா வெர்ஷன் லான்ச் பண்ணியிருக்கோம். நீங்கள் யாரும் கோர்ஸ் மட்டும் இப்போதைக்கு பர்ச்சேஸ் பண்ணாதீங்க, ஒரு 2 நாள் ஆகும். ஏன்னா பேமெண்ட் கேட்வே வந்து பீட்டா வெர்ஷனில் லைவுக்கு மாறுறதுக்கு. ஸோ அப்ளிகேஷன் எப்படி இருக்குது யூஸ் பண்ணி பார்க்குறதுக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உள்ளே எப்படி இருக்குது, என்னென்ன ஃபீச்சர்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறேன்னா பண்ணிக்கலாம். கோர்ஸை மட்டும் ஒரு 2 நாளைக்கு அப்புறம் நான் ப்ராப்பராக ஒரு ஃபுல் வீடியோ ஒன்று போடுறேன். அதில் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது, என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குன்றதை பற்றி நான் சொல்கிறேன். இன்னைக்கு கண்டென்ட் என்னன்னாக்கா கால்குலேட்டர். ஓகேங்களா? இந்த மாதிரி இந்த வெப்சைட்டுக்கு கீழே பாட்டமில் வந்தீங்கன்னா ஃபுட்டர் அந்த செக்ஷனுக்கு மேலே பார்த்தீங்கன்னா டிஎஸ்ஆர்சிஎன்சி கால்குலேட்டர் அப்படின்னு சொல்லி டவுன்லோட் ஏபிகேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அப்படி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மொபைலில் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், டிஎஸ்ஆர்சிஎன்சி கால்குலேட்டர் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு கால்குலேட்டருக்கான ஒரு ஆப் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஜாமெட்ரி கால்குலேட்டர் இருக்குது. இதில் என்ன மேஜர் டயாமீட்டர் என்ன, மினிமம் டயாமீட்டர் என்ன, ஆங்கிள் என்ன, இதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னா நம்ம டேன் டீட்டா போட்டு கால்குலேட் பண்ணுறோம் இல்லையா, அது மாதிரி இல்லாமல் சிம்பிளாக நமக்கு என்ன இருக்குது என்ன இல்லை அந்த கேப்பை விட்டுட்டு நீங்கள் சர்ச் கால்குலேட் கொடுத்தீங்கன்னா மீதி இருக்க டைமென்ஷனை அதுவே கண்டுபிடிச்சு கொடுக்கும். சரிங்களா? இதெல்லாம் முழுக்க முழுக்க ஒரு கோடிங் தான். இந்த கோடிங்கில் வந்துட்டும் நம்ம வந்து ஒவ்வொரு ஏஐ யூஸ் பண்ணி இந்த மாதிரி கால்குலேட்டர்லாம் உருவாக்கியிருக்கோம். இந்த என்பிடிக்கு, பிஎஸ்பிடிக்கு, ஐடி, ஓடி, அதுக்கடுத்த மெட்ரிக் த்ரெட்டுக்கு, இது எல்லாத்துக்குமே ப்ரோக்ராம் ஜென்ரேட் பண்ணி தரும். இப்போ மெட்ரிக் த்ரெட்லாம் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது ஓடி, ஐடியா இந்த மாதிரி கேட்கும். சரிங்களா? எக்ஸ்என்எல் கொடுத்துட்டு இப்போ மேஜர் டயாமீட்டர் எனக்கு ஒரு 30 இருக்குது, பிச்சு வந்து ஒரு 2 பிச்சு, ஜெட்டில் வந்து ஒரு மைனஸில் ஒரு 30 வரைக்கும் லென்த்து போகுது கொடுத்துட்டிங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு கிளிக் ஆகிடும். ஓகேங்களா? G76 ப்ரோக்ராமே ஜென்ரேட் ஆகிடும். என்ன பிச்சு, மேக்ஸிமம் டயாமீட்டர் என்ன, மினிமம் டயாமீட்டர் என்ன அப்படின்னு. இதே நீங்கள் ஐடி அப்படி செலெக்ஷன் பண்ணிட்டு கொடுத்தீங்க அப்படின்னாக்கா ட்ரில் என்ன சைஸுக்கு நம்ம போடணும், அதாவது போர் பண்ணுறோம் இல்லையா, அந்த போர் சைஸ் என்ன சைஸுக்கு போடணுன்ற முதற்கொண்டு எல்லாமே பக்காவாக கொடுத்துரும். இந்த மாதிரி வந்து என்பிடி த்ரெட்டுக்கும் இருக்கும். சரிங்களா? பேக் பட்டன் மட்டும் இந்த இடத்துல இருக்கும். ஸோ என்பிடி த்ரெட்டுக்கும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி டைமென்ஷன் எல்லாமே கொடுத்துரும். ஓகே பாருங்க, இந்த ஹிஸ்ட்ரி எல்லாம் ஒவ்வொன்றுக்கும் இப்போ ஒரு என்பிடி த்ரெட்டுனா அதை நான் கிளிக் பண்ணுறேன்னு பாருங்க. இப்போ என்பிடி த்ரெட் எங்கே இருக்குது, ஏதாவது ஒரு இடத்துல இந்த இடத்துல த்ரெட் கோடு அப்டேட்டர்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி கோடெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நான் என்னென்ன ஃபார்முலா இதெல்லாம் கொடுப்பேன், இதெல்லாம் எனக்கு வரணும். இப்போ நான் எப்படி இங்கே ஏதாவது ஒரு கேள்வி நான் ஒன்று கேட்டிருப்பேன் பாருங்களேன். இப்போ என்னக்குன்னா, இப்போது நான் உனக்கு கொடுத்த இந்த ஐடி த்ரெட்டில் உள்ள டிசைனை எடுத்து இதற்கு முன் நான் கொடுத்த ஓடி த்ரெட் கால்குலேட்டரை இணைத்து எனக்கு ஒரு கோடை உருவாக்கி கொடு. என்னன்னா அந்த கால்குலேட்டரோட ஃபார்முலா எல்லாம் எனக்கு கரெக்டாக இருக்கு, ஆனால் எனக்கு டிசைன் மட்டும் எனக்கு மாற்றி கொடுக்கணுன்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். அந்த டிசைனுக்கும் நான் ஒரு கோடு கொடுத்துருக்கேன். அந்த கோடை கம்பேர் பண்ணி இது எனக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி நம்ம என்ன கேள்வியை நீங்க தமிழ்ல கேட்டாலுமே ஏஐ வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணும். ஸோ அது நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றதும் தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணும். இந்த மாதிரி ஓகே இதெல்லாம் நீங்க பண்ணியிருக்கீங்க, நான் இதெல்லாம் முடிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்.
உங்களுக்கு தமிழ் தான் தெரியும்னா தாராளமா தமிழ்ல பேசுங்க. உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லி கேளுங்க. நமக்கு எண்ட் ரிசல்ட் வந்து பெர்ஃபெக்ட்டா வரணும். அதான் மெயின். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு கோடிங் வச்சு நீங்க வந்து ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோல உங்களுக்கான ஒரு ஓன் அப்ளிகேஷன் வந்து பில்ட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஒரு குட்டி குட்டி அப்ளிகேஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி பெருசா போலாம். ஆனா இப்போதைக்கு நமக்கு என்ன வேணுமோ அது. ஆனா நம்மளோட ஃபீல்டு மாறாது. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை உருவாக்குறீங்க. அந்த உருவாக்குறது சிஎன்சிக்காண்டி தான் உருவாக்குறோம். சரிங்களா? நான் இப்போ ஒரு கோடிங் கத்துக்கிறேன்னா, அந்த கோடிங் அத வச்சு நான் என்ன பண்ண போறேன்? எண்ட் ரிசல்ட் என்னன்னா, எனக்கான ஒரு கால்குலேட்டர் உருவாக்குறேன். இல்ல ஒரு என்பிடி த்ரெட்க்கு கோட் ஜெனரேட் பண்ற மாரி ஒரு கால்குலேட்டர் உருவாக்குறோம். இல்ல நம்மளோட வெப்சைட் உருவாக்குறோம். நம்மளோட கோட் உருவாக்குறோம். ஓகேங்களா? ஒரு பாலிகன் கால்குலேட்டர் உருவாக்குறோம். ஒரு ஜியோமெட்ரி கால்குலேட்டர் உருவாக்குறோம். இந்த மாரி சிஎன்சிக்கு ரிலேட்டடா மட்டும் தான் நான் இந்த வேலைய பார்த்துட்டு இருக்கேன். சரிங்களா? எனக்கு இது முழு ஜாப், முழு ஒர்க் கிடையாது. இத நான் கத்துக்கிட்டு போய் ஐடி கம்பெனில சேர போறதில்ல. ஆனா, இந்த மாரிலாம் ஃபியூச்சர் இருக்கு. நீங்க ஒருவேளை இந்த மாதிரி ஒரு வெப்சைட் ஒண்ணு கிரியேட் பண்ண போறீங்கன்னா, குட்டி குட்டி வேலைக்கு கூட ஓகேங்களா? ஏன்னா இதெல்லாம் நம்ம குட்டி குட்டி ஒர்க் தான். இத நீங்க வெளிய போய் குடுக்குறீங்கன்னா, குறைஞ்சபட்சம் ஒரு 10,000 20,000 கேட்பாங்க ஒரு வெப்சைட் பில்ட் பண்றது. கொஞ்சம் கோடிங் பண்ணி, கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கிற மாரி வெப்சைட்லாம் பார்த்தீங்கன்னா, குறைஞ்சபட்சம் 50,000 60,000 கேட்பாங்க. ஓகேங்களா? அந்த அளவுக்கு இருக்கும். அப்படி இல்லன்னா டிஃபால்ட்டா என்ன பண்ணுவாங்கன்னா, 10,000த்துல நாங்க வெப்சைட் கிரியேட் பண்ணி தர்றோம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாரி டிஃபால்ட்டா ஒரே வெப்சைட்டுக்கான டெம்ப்ளேட் மாரி வச்சிருப்பாங்க. அந்த டெம்ப்ளேட் என்ன பண்ணுவாங்க, ஜஸ்ட் உங்களோட டொமைன மட்டும் வாங்கி அப்படியே ஆல்டர் பண்ணி கையில குடுத்து விட்டுருவாங்க. சரிங்களா? அது நமக்கான வெப்சைட்டா இருக்காது. இந்த மாரி இருக்கும் நெறையா. ஸோ இந்த மாரி குட்டி குட்டி விஷயங்கள நீங்க கத்துக்கிறது பெட்டர். அது மாரி ஃப்ரீ சாஃப்ட்வேர் நெறைய இருக்கு. ஓகேங்களா? வீடியோ எடிட்டிங்லாம் யூஸ் பண்ணணும்னா, இந்த மாரி டாவன்சி சால்வ் இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுங்க. இது கொஞ்சம் ஃப்ரீ வெர்ஷன்ல நல்லா இருக்கும். ஓகேங்களா? ஒரு ஆப் டெவலப் பண்ண போறீங்க, குட்டி குட்டி விஷயம் பண்ண போறீங்கன்னா, ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ யூஸ் பண்ணுங்க. இந்த மாரி நெறைய இருக்கு. YouTubeல கொஞ்சம் தேடுங்க. நம்ம சிஎன்சி எப்படி தேடுறீங்களோ, அதே மாரி நம்ம கன்டென்ட் ரிலேட்டடா என்ன இருக்கு? ஒரே ஃபோக்கஸ் பண்ணிட்டு போய்க்கிட்டே இருங்க. ஓகேங்களா? அ அடுத்து நம்ம அப்ளிகேஷன பத்தின அடுத்த அப்டேட்ட நான் அடுத்த வீடியோல குடுக்குறேன். ஒருவேள நீங்க இந்த சிஎன்சி கால்குலேட்டர் யூஸ் பண்ணணும்னு நெனைச்சீங்க அப்படின்னா, நம்ம வெப்சைட்ல நம்ம சொல்ற மாரி தான் tsrcnc.comல போயிட்டு tsrcnc.com இதுல போனீங்கன்னா பாட்டம்ல இருக்கும். இது வந்து நம்ம ரெகுலரா டிஎஸ்ஆர்சிஎஸ் ஆப்போட டவுன்லோட் ஆப்ஷனு. இது இப்போ கிளிக் பண்ணீங்கன்னா கூகுள் பிளே ஸ்டோர்ல போயிட்டு நீங்க டைரக்டா டவுன்லோட் பண்ணிக்கலாம். கீழ வந்தீங்கன்னா இங்க இருக்கும். ஏபிகேன்னு இருக்கும். டவுன்லோட் ஏபிகேன்னு இருக்கு இல்லையா? இதுதான் கால்குலேட்டருக்கானது. இத வந்து நான் கூகுள் பிளே ஸ்டோர்ல எல்லாம் லான்ச் பண்ணல. ஓகேங்களா? இது ஜஸ்ட் நம்ம வெப்சைட்ல வச்சிருக்கோம். ஸோ வேணும் அப்படின்னா இத நீங்க யூஸ் பண்ணி உங்களுக்கான கால்குலேட்டர நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு கஷ்டமான வேலை இருக்கு. இத சிம்பிள் பண்றதுக்கு ஏதாவது ஐடியா வேணும் அப்படின்னா, அது என்ன உங்களுக்கு ஸ்ட்ரகிளா இருக்குன்றத சொல்லுங்க. அத ஏஐ வச்சு ஏதாவது ஒரு டூல்ஸ் ஒண்ணு பில்ட் பண்ணி, அந்த வேலைய ஈஸியா முடிக்கிறதுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கிறேன். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாரி புதுசு புதுசா கன்டென்ட் வேணும் அப்படின்னா, நம்ம சேனல்ல கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? உங்களுக்கு என்ன வேணும்? என்ன விதமான கன்டென்ட் வேணும்ன்றத கமெண்ட் பண்ணுங்க. அத நம்ம எடுக்க ட்ரை பண்ணுவோம். சரிங்களா? ஓகே. நன்றி.